ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்கள் அத்துணை பேரும் எல்லா வளமும் நலமும் கிடைக்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். இந்த வாரம் இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். நவம்பர் 2 முதல் 8ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. நவம்பர் 5ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. மற்றபடி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த கும்பராசிக்கு 7 சனி போயிட்டுருக்கு. 7 சனி அப்படின்னும்போது 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனைகள் வரும். பிள்ளைகளுக்கு வருதோ இல்லையா, அவங்க அப்பாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கே பிரச்சனை வரும். ஆண் பிள்ளையாக இருந்தால் 7 சனி ஃபஸ்ட் ரவுண்டு ஒஸ்ட் ரவுண்டுன்னு சொல்கிறோம். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு நல்ல பலனை தருமா? எப்படி இருக்க போகிறது? கிரகங்களுடைய சாதக பாதகங்கள் எப்படி? வருமானம் இருக்குமா? குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்குமா? தொழில் எப்படி போக போகிறது? இது எல்லாத்தையும் சொல்லலாம் வாங்க. உங்களுக்கு ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு உச்சமடைஞ்சிருக்கார். ஸோ 6 அடிக்க போகிறீங்க. வாழ்க்கையில் பெரிய லெவலில் ரீச் ஆக போகிறீங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், குதூகலம் இருக்கும். நினைச்ச காரியம் கைகூடும், நினைக்காத விஷயங்களும் சூப்பராக கைகூடி வரக்கூடிய தருணம். எல்லா ராசியில் ராகு இருக்கார். தனித்த ராகு ஒரு டென்ஷனை ஏற்படுத்துவார். ராகு அதாவது நேற்று நைட்டு ஒன்று நினைப்பீங்க, இன்றைக்கி காலையில் எழுந்து வேறு ஒன்று செய்யலாமான்னு யோசனை பண்ணுவீங்க. ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த ராகு பகவான் உங்களுக்கு வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு குறையும் இல்லை. வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர் ஏற்படுத்தி தருவார். 2ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. சனி பகவான் 2இல் இருக்கிறார். நம்ம 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு. முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஒஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லணும். 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது 2வது ரவுண்டு. நல்லதே செய்யும். டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்தி சுட்டு மாதிரி இருப்பீங்க. ஆனால் 11th ஹவரில் சூப்பராக ஜெயிக்க போகிறீங்க. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணும் இந்த சனி பகவான். அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்க. சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். ஐயப்பனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ராகு ராசியில் இருப்பதால் ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயத்திடுதலை சொல்லுங்கள். கவுண்டிங்கெலாம் பணத்தால நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க. அது 1008 5008 கூட சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷன் ராகுவால் ஏற்படக்கூடிய தீமைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும். 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 10ஆம் இடத்தில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார். குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது.
பாருங்கள், 2க்குடையவன் 11க்குடையவன் குரு உச்சம், பண மழை பொழிய போகிறது. எப்படி? 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ தொழிலில் பெரிய பிரம்மாண்டத்தை தரப்போகிறது, நல்ல வளர்ச்சி. தொழிலில் இது நாள் வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு தொழில் சிறப்பாக செல்லும். வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சேல்ஸ் பண்ண போகிறீங்க. சேல்ஸ் நிறைய இருந்தால் சம்பாத்தியம் சிறப்பாக தானே இருக்கும், டர்ன் ஓவர் அதிகமாக இருந்தால். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று குரு பார்வையில் இருக்காருன்னு சொன்னால், நீங்கள் இப்போ 9க்குடையவனும் ஆட்சியில் இருக்கார் சுக்கிரன். கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வாங்கி தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், அல்லது தொழிலை இன்னொரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணுங்கள். காற்றுள்ள போதே தூட்டிக்கொள்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நேரம் நல்லா இருக்குது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 7 சனி நடக்குதுன்னு வருத்தப்படாதீங்க. சனி குரு பார்வையில் இருக்கார். அந்த குரு பார்க்குற வரைக்கும் அந்த 2 மாதம் பார்ப்பார். இந்த 7 சனியுடைய தாக்கம் அந்த அளவுக்கு இருக்கார், பயப்படாதீங்க. மாதாக்கள் நல்லது நடக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். இந்த மின்னல் மாதிரி இந்த குரு 60 நாளில் உங்களுக்கு பெரிய லெவலில் நல்லது பண்ணிட்டு போகிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் வருவார் மே மாதம் வந்து, இன்னும் ஒரு டேர்ன் இருக்குது, நல்லது பண்ணுவார். மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இளைய சகோதரர்களால் ஆதாயம் உண்டு. எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும். தொழிலில் வளர்ச்சியை பார்க்க போகிறீர்கள். உத்தியோகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைக்கப் போகிறது. இந்த சனி பகவான், குரு பார்வை பெற்ற சனி பகவான் தான், தீட்சணியம் கம்மியாக தான் இருக்கும். இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்ப்பது சரியல்ல. 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக மாறுவாங்க. வண்டி வாகனங்களை வச்சு சவாரி பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்குதோ இல்லையோ, பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். எச்சரிக்கையாக இருங்கள். வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 2000 ரூபான்னு, ஒரு 3000 அப்படின்னு, ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரே வாரத்தில் காலி ஆகிடும் அந்த 2000 ரூபாய் ஒதுக்கி வச்ச காசு. எப்படி வீட்டுக்கு ஏதோ எலக்ட்ரிக் ஒயர் தீஞ்சு போச்சு, ஃபுல்லாக சர்க்யூட் மாற்றணும், இல்லை குழாய் உடஞ்சி போச்சு, அப்போ அந்த ஒர்க்கு செய்யணும், இல்லை ப்ளம்பிங், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோர் போச்சு, தார்பால் போச்சு, ஜன்னல் உடஞ்சி போச்சு, இதெல்லாம் ரொம்ப எசென்ஷியல், மாற்றி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செலவினங்கள் ரெட்டிப்பாகக்கூடிய நிலை ஏற்படும். நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவ செலவு உங்களால் நடக்கும். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் 6ல் இருந்தாலும் உச்சமாக தான் இருக்கார். எந்த ஒரு குறையும் இல்லை. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சம்பாத்தியம் சிறப்பாக இருக்க போகுது. 7ஆம் இடத்தில் கேது இருக்கார். ராகு கேது பிடியில் இருக்கு பாருங்கள். இப்போ ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை சொல்லுங்கள், எழுதுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு. ஏன்னா எல்லா கிரகங்களை காட்டிலும் வலிமையானது ராகு கேதுக்கள். அது நீங்கள் வழிபாடு பண்ண தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் எல்லா நாளும் வழிபாடு பண்ணலாம். ராகு கேது பிடியில் இருந்தால் தான் வழிபாடுன்னு கிடையாது, எப்போ வேணாலும் வழிபாடு பண்ணலாம். 7ல் கேது, நண்பர்களால் பிரச்சனை வரும். சமூகத்தில் உங்கள் பேர் புகழ மங்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடு கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, வாய்தா அப்படின்னு போக வேண்டிய, பஞ்சாயத்து அப்படின்னு போகக்கூடிய சூழல் ஏற்படும். அது ஒரு அசிங்கம் தானே. கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் ஒரு 4-5 பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு கூட்டுத்தொழில் பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தரும் பார்த்தா உங்கள் பேச்சை கேட்காம அவங்க தாண்டோண்டித்தனமாக வேலை பார்ப்பாங்க. உங்களுக்கு கோபம் வரும். விட்டு கொடுத்து போங்க, அப்போ தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மற்றபடி 8ஆம் இடத்தையும் சனி பார்க்குறார். 8ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்? அசிங்கம், அவமானங்கள் இன்னும் அதிகமாக இருக்கும்.
யாருக்கோ எங்கேயோ அங்கே சண்டை போட்டுப்பாங்க, அங்கே போய் நீங்கள் வேடிக்கை பார்ப்பீங்க. அவங்கள போய் இப்போ போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு கூப்பிடுவாங்க. இல்லை உங்கள் உறவினராக இருக்கும், நண்பராக இருக்கும், அவங்களுக்காக நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் உடைமைகளை நீங்கள் தவற விடக்கூடிய நிலை, ட்ராவலிங் பஸ்ஸில் போகிறீங்க, வண்டியில் போகிறீங்க, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, உங்கள் உடைமைகளை தவற விடக்கூடிய ஒரு சூழலோ அல்லது மற்றவர்களால் களவாடப்படக்கூடிய ஒரு தருணமோ அமைய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இரும்பு சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள், இது கால் டாக்ஸி ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, டாக்ஸி ஓட்டுறீங்க, இல்லை சொந்தமாக ஒரு லேப் ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க, இல்லை கம்பெனி வச்சுருக்கீங்க, இது போல் இரும்பு சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் சனி பார்வை, குரு பார்வையில் இருக்கிறதால குறை இல்லைங்க, சூப்பராக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. 9 சுக்கிரனும் இருக்கார், சூப்பர், ஆட்சி பலத்தில் இருக்கார். சூரியன் இருக்கார், யார் ஒரு 7 இருக்கார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் நல்லது நடக்கும், யோக பாக்கியங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 5 புதனும் இருக்கார். அப்போ பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் பேரு புகழ் கிடைக்கக்கூடிய தருணம். இஷ்யூஸ் நல்ல தகவல் வரும், நல்லா படிக்கிறாருங்க உங்கள் பையன் அப்படின்னு. மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் உங்களுடைய பிள்ளைகளை. அப்போ நீங்கள் உச்சி உழந்து போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். முக்கூட்டு கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருப்பது என்பது புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம், சிறப்பான நேரம். மற்றபடி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பிரைவேட் செக்யூரிட்டி, யூனிஃபார்ம் போட்ட செக்யூரிட்டி, ரசாயன துறையில் வேலை பார்க்குறவங்க, விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு சிறப்பான நேரம், கொண்டாட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கும் ஒரு பொற்காலம் தான் அமையும் சொல்லணும். துலாத்தில் முக்கூட்டு கிரகங்கள் இருக்குன்னு சொன்னாலே யூடியூப் நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலம், யூடியூப்பில் பேசுபவர்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லணும். 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் இருந்தால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் கூட காலதாமதமாகும், ஆனால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட இப்பொழுது காலதாமதம் ஆகக்கூடிய நிலை இருக்கிறது. மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்கள் மிக மிக உற்சாகமாக இருப்பார்கள். பொருளாதார மேன்மை இருக்கும், தொழிலில் வளர்ச்சி இருக்கும், தொழிலில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். காசு பணம் வருதுன்னு சொன்னாலே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகிடுங்க. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மன தைரியம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும். மனோதைரியம் இருக்கும். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஓம் அமிர்த ராகவே நமக போற்றி, ஓம் அமிர்த ராகவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றி. இந்த ராகு கேதுவை வழிபாடு பண்ணுங்க. துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமைகளில் கேது பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஒரு சில தீமைகள் நடந்தாலும் பெருவாரியாக உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. தொழில் உச்சமடைய போகிறது, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கப் போகிறது, சந்தோஷம் கிடைக்கப் போகிறது, பல வரவு அதிகரிக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வாழ்க வளமுடன்.